ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரோஸ் ட்ரெஸ்க்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராயல் என்ஃபீல்டோட ஒரு அப்கமிங் மோட்டர் சைக்கிள் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஹண்டர் 350. ஸோ ஹண்டர் 350 பற்றி நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டாக ஒரு ப்ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருந்தேன் பேஸ்ட் ஆன் ஸ்பை ஷாட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னும் அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகாஸ் ஒரு லேட்டஸ்ட் செட் ஆஃப் ஸ்பை ஷாட்ஸ் வந்திருக்கு, ஒரு ஸ்பை வீடியோ வந்திருக்கு, தமிழ் யூடியூபர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸோ அதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அதிலிருந்து வந்து நிறைய விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. பிகாஸ் அந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக எடுத்திருந்தாரு. ஸோ ரொம்ப கிளியர் கட்டாக ஃபோக்கேல எடுத்திருந்தாரு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதை வச்சு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதுதான் வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு ஹண்டர் 350 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியோ 350 டெபியூ ஆன ஜே பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ண ஒரு ரோட்ஸ்டருங்க. சரிங்க, ரோட்ஸ்டர் இந்த சென்ஸ் வந்து ட்ரையம்போட ஸ்ட்ரீட் ட்வின் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரோட்ஸ்டர் கைண்ட் ஆஃப் ஒரு நேக்கட் பட் எட் உங்களுக்கு வந்து மாடர்னான டிசைன் எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு மோட்டர் சைக்கிளாக வரப்போகுது. ஸோ இந்த வண்டியோட மெயின் டிரைவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா CB350 RS. பிகாஸ் உங்களுக்கு ஹைனஸ் CB350 பார்த்தீங்கன்னா பிகாஸ் இதோட ஹேண்டில் பார் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CB350 RS மாதிரி கொஞ்சம் வைடான செட்டப் இருக்குது. உங்களுக்கு ஹைனஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி அப்ரைட்டாக இருக்கும். ஆனால் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CB350 RS மாதிரி பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் உங்களுக்கு கொடுக்கல. இது வந்து உங்களுக்கு ரெகுலரான டயர்ஸ். ஸோ ஹைனஸ் CB350 அரௌண்ட் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த வண்டி ரைவல் பண்ணோம். ஸோ இப்போதைக்கும் இந்த டெஸ்ட் ப்ரோட்டோடைப் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொடக்ஷன் பாடி தான் வேர் பண்ணியிருக்குங்க. பட் உங்களுக்கு இன்னும் வண்டியில் பாடி கிராஃபிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இன்னும் ப்ரொடக்ஷன் ரெடி ஸ்டேட்டில் இல்லை. ஸோ இட் ஸ்டில் அண்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லணும். ஆல்சோ வந்து உங்களுக்கு இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 1 or 2 months முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்டர் 350யோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸ்பை ஷாட் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ராயல் என்ஃபீல்ட் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆக்சுவலி டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் ரெடி ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பார்க்க நல்லா இருக்கும். உங்கள் சென்டரில் வந்து உங்களுக்கு MID கொடுத்துருக்காங்க, which is nice. ஆல்சோ வந்து உங்களுக்கு தனியாக ஒரு பாட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு நான் வந்து கூகுள் பாட் ட்ரிபிள் நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த ட்ரிபிள் நேவிகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மீட்டியோரில் இருக்குது, ஹிமாலயனில் இருக்குது. உங்களுக்கு வந்து நியூ ஜெனரேஷன் கிளாசிக் 350 இன்னொரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ்க்குள்ள மே or June வந்து லான்ச் ஆகிடும். ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு சேம் ட்ரிபிள் நேவிகேஷன் பாட் கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு நியூ ஜெனரேஷன் கிளாசிக் 350யும் ஹண்டர் 350 ரெண்டுமே வந்து சைட் பை சைடு தான் வந்து இவர் வந்து ஸ்பை பண்ணியிருக்காரு, which is nice. ஸோ உங்களுக்கு வந்து சில விஷயம் என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஸோ ஹண்டர் 350ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான சீட்ஸ், நல்ல வெல் குஷன் சீட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நல்ல வைடான செட்டப் கொடுத்துருக்காங்க, வைடான ரீச் கொடுத்துருக்காங்க. பிளியனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ரைடருக்கும் கூட. ப்ளஸ் பின்னாடி இருந்து பார்க்கும்போது நல்ல திக்கான கிராப் ரீல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பிளிட் ஸ்டைல் கிராப் ரீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ உங்களுக்கு டெய்லாம் பார்க்கும்போது LED யூனிட் தான் கொடுத்துருக்காங்க, which is nice. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் 350ல மோர் ஆஃப் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி ஒரு ஸ்லீக்கான ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அதே சர்க்குலர் ஷேப் ஹெட்லாம்ப் தான். பட் அதாவது அந்த சர்க்குலர் ஷேப் ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு க்ரோம்ட் அவுட் ஒரு க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து உங்களுக்கு LED யூனிட் கிடையாதுங்க, இது வந்து ஹாலஜன் யூனிட் தான். பார்த்தாலே தெரியுது. ஆல்சோ இதில் வந்து உங்களுக்கு CB350 RS இல்லை ஹைனஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு DRL அப்பீல் வந்து இதில் கொடுக்கல, which is kind of a miss அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு CB350 RS இல்லை வந்து உங்களுக்கு ஹைனஸ் CB350 இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த வண்டியை பொசிஷன் பண்ணுவாங்க. ஸோ என்னோட ப்ரொடிக்ஷன் படி ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.35 lakh அந்த மாதிரி, ஒரு 2.30 to 2.35 lakh அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹண்டர் 350 ரோட்ஸ்டர் வந்து பொசிஷன் பண்ணுவாங்க என்னை பொறுத்தளவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் இந்த வண்டி கிளாசிக் 350 as well as உங்களுக்கு வந்து மீட்டியோர் கூட ஷேர் பண்ணுங்க, இன்க்ளூடிங் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டிஸ்க் பிரேக்ஸ். பிகாஸ் உங்களுக்கு ஜே பிளாட்ஃபார்ம்னால உங்களுக்கு வந்து கிளாசிக்கில் இப்போ இருக்கிற கிளாசிக் கூட கம்பேர் பண்ணும்போது புது கிளாசிக் வரப்போகிற கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ரீபொசிஷன் பண்ணியிருப்பாங்க இன்னொரு சைடில். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஹண்டர்லேயும் இருக்குது, நீங்கள் வந்து இந்த இமேஜஸில் பார்க்கலாம். ஆல்சோ உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு டுவல் சேனல் ABS சிஸ்டம் கண்டிப்பாக ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க, அதில் எந்த டவுட்மே இல்லை. அப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுக்குறாங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் கேஸ் சார்ஜ் ரியர் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஷாக் அப்சர்வர்ஸ். ஸோ அந்த யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி ரேக்கடாக தெரியுதுங்க கம்பேர் டு அடுத்த ஜென்ரேஷன் கிளாசிக் 350 கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ரேக்கடாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, என்ன பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மீட்டியோர் வந்து ஒரு க்ரூசர். ஸோ நல்ல ஃபால் செட் ஃபுட் பொசிஷனிங் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ரிலாக்ஸான ஹேண்டில் பார் செட் இருக்கிற மாதிரி க்ரூசர். ஸோ அதை விட இதோட சீட் ஹைட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், அதாவது ஹண்டர் 350ல அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மேஜரான விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கே தெரியும் 349cc என்ஜின், அதாவது ரிவைஸ் பண்ணப்பட்ட
349cc engine. இந்த சிங்கிள் சிலிண்டர் OSC செட்டப்போட இருக்கிற engine 20.2 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் பீக் டார்க்கும் கொடுக்கும். ஸோ இந்த engine பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனில் மேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்விட்ச் கியர் லேஅவுட்டையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மீடியோ 350ல ரெசம்பிளன்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்விட்ச் கியர் லேஅவுட்டில் மீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைட்டான கிளச் கொடுத்துருப்பாங்க. கிளச் பிளே வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ விச் இஸ் நைஸ். ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரியரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி சங்கியாக இருக்குது ஃபெண்டர். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ வந்து சைட் பேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மினிமலிஸ்டிக் அப்ரோச் தான் இருக்குது. ரொம்ப ஒரு ஓவர்டன் பண்ண டிசைன் இதில் வந்து இருக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு பிளாக் கலர்ட் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதாவது உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஷனோட ஸ்ப்ரிங்ஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபாக்ஸே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்து ஒரு யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி அலாய் வீல்ஸ் இருக்குது, விச் ஃபீல்ஸ் ரியலி குட். ஒரு ஸ்போர்ட்டியான அப்பீல் ஒரு ரோட்ஸ்டருக்கு வந்து கொடுக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பார் செட்டப் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு வைடான ஹேண்டில் பார் செட்டப் தான் கொடுப்பாங்க. ஆல்சோ ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் கிளாசிக் 350 இருக்கிற மாதிரி ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு டியர் ஆஃப் ஷேப்பில் இல்லை. ஸோ இது வந்து மோர் ஆஃப் ஒரு ஸ்கல்ப்டரான ஷேப்பில் இருக்குது. ஸோ அது எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 13 லிட்டர்ஸ் ஒரு 13.5 லிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் மற்ற பொக்கேபான விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரோடக்ட் இவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் கடைசியில் லான்ச் ஆகிருக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நான் ஏன் நினச்சேன்னா வந்து க்ரூசர் 650 இந்த வருஷம் கடைசியில் லான்ச் பண்ணுவாங்க, ஹண்டர் 350 வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் லான்ச் பண்ணுவாங்கன்னு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எது இந்த வருஷம் கடைசியில் லான்ச் ஆகுதுன்னு, ஹண்டரா இல்லை வந்து க்ரூசர் 650. ஸோ ஆனால் வந்து அதை இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அஃபிஷியல் டீடைல்ஸ் வந்து கண்டிப்பாக நான் அப்போ வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ தட் யூ கேன் வெயிட் ஃபார் இட். இப்போதைக்கும் கிளாசிக் 350 எடுக்கிற மூடில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நிறைய பேர் கேட்குற எல்லாருக்கடி சொல்கிறேன். மீனும் அதை எப்படியும் 2 months கண்டிப்பாக லான்ச் ஆகிடும். ஸோ அதை பற்றியும் வந்து அஃபிஷியல் டீடைல்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன். ஆனால் வந்து இந்த 2 வண்டியுமே வந்து பக்கத்தில் ஸ்வைப் பண்ணதால கிளாசிக் 350 பற்றி நான் சில விஷயம் சொல்கிறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உங்களுக்கு வந்து டிசைன் படி பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே பெருசாக இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எதுனா, உங்களுக்கு ரியர் சீட்ஸ் பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் ரவுண்டரான ஷேப்பில் இருக்குது. டெயில் லேம்ப் வந்து இன்னும் கொஞ்சம் காம்பாக்டாக இருக்குது. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து LED யூனிட்ஸ் கொடுக்கல, விச் இஸ் ஷேம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் மற்ற எல்லா விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த கிளாசிக் 350 பற்றி அலாசி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன். அதை லிங்க் பண்ணி விடுறேன் பாருங்கள். சரிங்களா? சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சரிங்களா? பாய், டேக் கேர். கரெக்டாக பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you.